வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் நவராத்திரி 9 நாள் வழிபாடு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. நவராத்திரிக்கு துர்க்கையான பார்வதியை முதல் 3 நாட்களும், அடுத்து லக்ஷ்மியை 3 நாட்களும், இறுதி 3 நாட்கள் சரஸ்வதியையும், 10வது நாள் விஜய சாமுண்டீஸ்வரியாக வணங்க வேண்டும். நவராத்திரி பண்டிகையின் முக்கிய நோக்கமே நாம் எல்லோரும் ஒன்றே, அனைத்தும் இறைசக்தியின் வடிவமே என்று உணர்த்துவதுதான். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய 3 இறைசக்திகளும் ஒன்று சேர்ந்து மகிஷாசுர மர்தினியாக அவதாரம் எடுத்து மகிஷன் எனும் அரக்கனை அழிப்பதையே நவராத்திரி வரலாறு என்கிறார்கள். துர்கையான பார்வதியை முதல் 3 நாட்களும், அடுத்து லக்ஷ்மியை 3 நாட்களும், இறுதி 3 நாட்கள் சரஸ்வதியையும், 10வது நாள் விஜய சாமுண்டீஸ்வரியாக வணங்க வேண்டும். துர்கையை வணங்கினால் தீய எண்ணங்கள் வேரோடு அழிந்து மன உறுதி கிடைக்கும். லக்ஷ்மியை வணங்கினால் பொன், பொருள், நல்ல ஒழுக்கம், உயர்ந்த பண்பாடுகள், கருணை, மனிதநேயம், நல்ல சிந்தனைகள் கிடைக்கும். சரஸ்வதியை வழிபட்டால் ஞானம், உயர்ந்த கல்வி, கலைகளில் தேர்ச்சி கிடைக்கும். இந்த 3 சக்திகளும் நவராத்திரியின் 9 நாட்களும் எந்தெந்த வடிவத்தில் நமக்கு காட்சி தருகிறார்கள், அவர்களை எப்படி வணங்க வேண்டும், என்ன நைவேத்தியம் செய்ய வேண்டும், அதனால் நமக்கென்ன பலன்கள் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெளிவாக விளக்கத்தோடு இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வர ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முதல் நாள் நவராத்திரியின் வழிபாடு பார்த்திங்கன்னா மகேஸ்வரி வடிவம், மது கைடவர் என்ற அசுரனை அழித்தவள். பூஜை பார்த்திங்கன்னா 2 வயது சிறுமியை குமாரி அவதாரத்தில் நம்ம வணங்கணும். திதி பார்த்திங்கன்னா பிரதமை. கோலம் அரிசி மாவால் பொட்டுக்கோலம் போட வேண்டும். பூக்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்லிகை, சிவப்பு நிற அரளி, வில்வ பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். நெய்வேத்தியம் முதல் நாள் வெண்பொங்கல், சுண்டல், பழம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், மொச்சை, பருப்பு வடை. என்ன ராகத்தில் நீங்கள் அந்த அன்றைக்கி பாடணுன்னா தோடி ராகத்தில் பாடணும். அந்த அன்றைக்கி என்ன பலன்கள் நம்ம இந்த மாதிரி பூஜை செய்கிறனால அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வறுமை நீங்கும், வாழ்நாள் பெருகும். 2ஆம் நாள் ராஜராஜேஸ்வரி வடிவம். அந்த அன்றைக்கி நவராத்திரி வழிபாடு மகிஷனை வதம் செய்ய புறப்படுபவள். பூஜை பார்த்திங்கன்னா 3 வயது சிறுமியை கௌமாரி வடிவமாக நாம் வணங்கணும். திதி பார்த்திங்கன்னா துவதியை. பூக்கள் பார்த்திங்கன்னா முல்லை, துளசி, மஞ்சள் நிற கொன்றை, சாமந்தி, நீல சம்மங்கி பூக்களால் பூஜிக்க வேண்டும். நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா புளியோதரை, எள் பாயாசம், தயிர் வடை, வேர்க்கடலை சுண்டல், எள் சாதம். என்ன ராகத்தில் பாடணுன்னா கல்யாணி ராகத்தில் கீர்த்தனைகளை பாடலாம். கோலம் பார்த்திங்கன்னா மாவினால் கோலம் கண்டிப்பாக போட வேண்டும். என்ன பலன்கள்? நோய்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெருகும். 3வது நாள் வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடுங்க. மகிஷனை அழித்தவள். பூஜை பார்த்திங்கன்னா 4 வயது சிறுமியை கல்யாணி வேடத்தில் பூஜித்து நம்ம வணங்கணும். திதி பார்த்திங்கன்னா திருதியை. கோலம் பார்த்திங்கன்னா மலர்கோலம் நம்ம போடணும். பூக்கள் பார்த்திங்கன்னா செண்பகமுட்டு, குங்குமத்தால் நம்ம அர்ச்சனை செஞ்சால் ரொம்ப விசேஷம். நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா கோதுமை, சர்க்கரை பொங்கல், காராமணி, சுண்டல். அந்த அன்னைக்கு பாட வேண்டிய ராகம் காம்போதி. நமக்கென்ன பலன்கள்னு அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா தனதானியம் பெருகும், வாழ்வு சிறப்பாக அமையும். 4ஆம் நாள் வழிபாடு மகாலட்சுமி வடிவம், சிங்காசனத்தில் வெற்றி திருக்கோலமாக இருப்பவள். பூஜை பார்த்திங்கன்னா 5 வயது சிறுமிக்கு ரோகிணி வேடத்தில் பூஜிக்க வேண்டும். திதி பார்த்திங்கன்னா சதுர்த்தி. கோலம் பார்த்திங்கன்னா அட்சதை கொண்டு படிக்கட்டு போல கோலமிட வேண்டும். பூக்கள் பார்த்திங்கன்னா செந்தாமரை, ரோஜா மற்றும் ஜாதி பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும். என்ன நைவேத்தியம் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தயிர் சாதம், அவல் கேசரி, பால் பாயாசம், கற்கண்டு பொங்கல், கதம்ப சாதம், உளுந்து வடை, பட்டாணி சுண்டல். அந்த அன்றைக்கி ராகம் என்ன ராகத்தில் பாடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பைரவி ராகத்தில். என்ன மாலை போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், முத்து போன்றவற்றால் மாலை செஞ்சு அந்த அன்றைக்கி போட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம். அதனால் நமக்கு என்ன பலன்கள் அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா கடன் தொல்லை நமக்கு தீரும். 5ஆம் நாள் வடிவம் மோகினி வடிவம். சும்ப நிசும்பனின் தூதர்கள் தூது போன நாள் அந்த அன்றைக்கி. பூஜை பார்த்திங்கன்னா 6 வயது சிறுமியை வைஷ்ணவி வேடத்தில் பூஜிக்க வேண்டும். திதி பஞ்சமி. கோலம் கடலை மாவால் பறவை கோலம் போட வேண்டும். வாசனை தைலத்தால் அலங்கரிக்க வேண்டும். பூக்கள் பார்த்திங்கன்னா கதம்பம்,
மனோரஞ்சிதம் பூக்களால் பூஜிக்க வேண்டும். நைவேத்தியம் பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல், கடலை பருப்பு வடை, பாயாசம், தயிர் சாதம், பால் சாதம், பூம்பருப்பு சுண்டல். அந்த அன்னைக்கு ராகம் பஞ்ச மாவரணை கீர்த்தனைகளை நம்ம பாட வேண்டுங்க. பந்து வராளி ராகமும் பாடினா ரொம்ப விசேஷம். பலன் பார்த்திங்கன்னா நாம் விரும்பும் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். 6ஆம் நாள் வடிவம் சண்டிகா தேவி சர்பராஜ ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் கோலம்ங்க. அந்த அன்னைக்கு 7 வயது சிறுமியை இந்திராணி காளிகாவாக நினைத்து நம்ம பூஜிக்க வேண்டும். திதி ஷஷ்டி. கோலம் பார்த்திங்கன்னா கடலை மாவினால் தேவி நாமத்தை கோலமிட வேண்டும். பூக்கள் பார்த்திங்கன்னா பாரிஜாதம், விபூதி பச்சை, செம்பருத்தி, சம்பங்கி, குங்கம். நைவேத்தியம் பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம், தேங்காய் பால் பாயாசம், ஆரஞ்சு பழம், மாதுளை, பச்சை பயிறு சுண்டல், கதம்ப சாதம். அன்னன்னைக்கு பாட வேண்டிய ராகம் நீலாம்பரி ராகம். பலன் பார்த்திங்கன்னா வழக்குகளில் வெற்றி உண்டாகும், கவலைகள் நீங்கி பொருட்கள் சேரும். 7ஆம் நாள் வடிவம் சாம்பவி துர்க்கை. ஒரு பீடத்தில் ஒரு பாதம் தாமரை மலரில் இருக்க வீணை வாசிக்கும். அன்னன்னைக்கு தோற்றங்க. பூஜை பார்த்திங்கன்னா 8 வயது சிறுமியை பிராக்மி மகா சரஸ்வதி சுமங்கலியாக கருதி பூஜிக்க வேண்டும். திதி சப்தமி. கோலம் நறுமண மலர்களால் கோலமிட வேண்டும். பூக்கள் தாளம்பூ, தும்பை, மல்லிகை, முல்லை. அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழசாதம், பழ வகைகள், வெண்பொங்கல், கொண்டைக்கடலை சுண்டல், பாதாம், முந்திரி பாயாசம், புட்டு. என்ன ராகம் அந்த அன்னைக்கு பாடணுன்னா பிலஹரி ராகத்தில் நம்ம பாடி பூஜிக்க வேண்டும். பலன் பார்த்திங்கன்னா வேண்டும் வர நமக்கு கிடைக்குங்க. 8ஆவது நாள் வடிவம் பார்த்திங்கன்னா நரசிம்ம தாரிணி, அதாவது கரும்பு வில்லுடன் சுற்றிலும் அனிமா முதலிய அஷ்ட சக்திகளுடன் ரக்த பூஜனை சம்ஹாரம் செய்த வடிவம். அந்த அன்னைக்கு பூஜை பார்த்திங்கன்னா 9 வயது சிறுமியை மகா கௌரியாக நம்ம நினச்சி பூஜை செய்யணுங்க. திதி பார்த்திங்கன்னா அஷ்டமி. கோலம் பார்த்திங்கன்னா பத்ம கோலம் அன்றைக்கி போடணும். பூக்கள் பார்த்திங்கன்னா மருதோன்றி, சம்பங்கி பூக்கள், வெண்தாமரை, குருவாட்சி. நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா பால் சாதம், தேங்காய் சாதம், புளியோதரை, மொச்சை, சுண்டல். அந்த அன்னைக்கு பாட வேண்டிய ராகம் புன்னகை வராளி. ராகத்தில் பாடினோன்னா ரொம்ப விசேஷம். அந்த அன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா நமக்கு இஷ்ட சித்தியும் உண்டாகும். 9ஆவது நாள் வடிவம் பார்த்திங்கன்னா பரமேஸ்வரி சுபத்ரா தேவி. கையில் வில, பானம், அங்குசம், சூலத்துடன் தோற்றம். பூஜை பார்த்திங்கன்னா 10 வயது சிறுமியை சாமுண்டி வடிவில் வழிபட வேண்டும். திதி பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு நவமி. கோலம் பார்த்திங்கன்னா வாசனை பொடிகளால் ஆயுதம் போன்ற கோலம் போட வேண்டும். பூக்கள் பார்த்திங்கன்னா தாமரை, மறுக்கொழுந்து, துளசி, வெள்ளை மலர்கள், இந்த மலர்களை வச்சு நம்ம அலங்காரம் செய்யணுங்க. நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை, வேர்க்கடலை, சுண்டல், கடலை, எல் பாயாசம், கேசரி, பொட்டுக்கடலை, எல் உருண்டை. அந்த அன்னைக்கு பாட வேண்டிய ராகம் வசந்த ராக கீர்த்தனம் பாடி தேவியை மகிழ்விக்க வேண்டும். பலன் பார்த்திங்கன்னா ஆயுள் ஆரோக்கியம் பெருகும், சந்ததிகள் சௌக்கியமாக இருப்பார்கள். 10ஆவது நாள் வடிவம் அம்பிகை. இவளுக்கு விஜயா என்ற பெயரும் உண்டு. திதி பார்த்திங்கன்னா தசமி. பலன் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் சுக்லபட்சமியே விஜயதசமி. 3 சக்திகளும் தீய சக்தியை அழித்து வெற்றி கொண்டு அனைவருக்கும் நன்மைகளை அள்ளித்தந்து அருள்பாலிக்கும் சுபநாள். அந்த அன்னைக்கு தொடங்கும் எல்லா காரியங்களும் வெற்றி மீது வெற்றி நமக்கு சேருங்க. நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா பால் பாயாசம், காராமணி சுண்டல், இனிப்பு வகைகள். பூக்கள் பார்த்திங்கன்னா வாசனை பூக்களை அந்த அன்னைக்கு வைக்கலாங்க. நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா சுண்டல் அந்த அன்னைக்கு வைக்கலாங்க. 9 நாள் நவராத்திரியின் போது நம்ம இந்த மாதிரி வழிபட்டோன்னா நமக்கு கேட்கும் வரன்களும் அனைத்து பலன்களும் நமக்கு கிடைக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.